இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கடைசி பையனுடைய 8வது பையனுடைய கதையை சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. இவனை போட்டு அன்றைக்கி ராத்திரி பூரா ரொம்ப தொல்லை பண்ணிடுறான். கடைசியில் பண்ணி அவன் தூங்கிடுறான், இவனும் சேரில் உட்காந்தே தூங்கிடுறான். சரி வேலை இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கிளம்புறேங்கிறான். உடனே அந்த மேனேஜருக்கு டவுட் வருது. ஒரு பையனை பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு அவர் வெளியில் போயிட்டு வெளிலேருந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் யார் யார் பேருங்கிறது எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னே அதை ஒத்துக்கிட்டு, ஏன்னா கம்பெனியும் ஒத்துக்கும். 400 கார் மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறாருன்னா சாதாரண விஷயமா? கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. உங்களுக்கு நான் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அப்படி மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லும்போது என்ன நானே நிறைய தடவை மோட்டிவேட்டும் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் நான் வந்து கேட்ட ஒரு பாட்காஸ்ட் ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் ஸ்டோரி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு தாய் நினச்சா அந்த குழந்தையை எப்படி வேணாலும் வளர்க்க முடியும். அந்த தாயோட கையில் தான் இருக்குது. அதுக்கு இந்த கதை ரொம்பவும் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். ஒரு தாய் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க தன்னுடைய 5 வயது பையனுக்கு, அதாவது அவங்க 2 பேர் பிரதர்ஸ், அந்த 2 குழந்தைங்களுக்கும் அவங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நீ நல்லவனாக வளரணும், நீ சிறந்தவனாக வளரணும், நீ எந்த வியாபாரம் பண்ணாலும் அதில் நீ நம்பர் 1 இருக்கணும், இந்த 3 தான் எனக்கு தேவை அப்படின்னு. அதனால தானோ என்னமோ தெரியல, அந்த டோலக்கியாவுடைய ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி வேர்ல்ட்லேயே நம்பர் 1 டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, 1700 கோடிகளுக்கு அவங்க வந்து இயர்லி அவங்களுடைய டர்ன் ஓவர். அப்படின்னா பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், சாதாரண சாம்ராஜ்யம் இல்லை. குஜராத்தில் அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் 9,000 பேர் என்னமோ இருக்காங்க. ஆனால் மனதார எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் வருஷம் அவங்க இது வரைக்கும் 1700 காருக்கு மேலே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயோடைய வேலையை பார்த்து அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களால தங்கள் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பென்ஸுக்கு பென்ஸு, டொயோட்டா, டாட்டாவில் இன்னும் என்னென்ன வண்டி இருக்கோ அந்த மாதிரி அவங்களுடைய கேடருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஈவினிங் டின்னரும் ஃப்ரீ. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு இந்த ஆஃபீஸ் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்கள அவரே படிக்க வைக்கிறாரு, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவரே பார்த்துக்கிறாரு, இன்சூர் பண்ணி கொடுத்துட்றாரு, ஃபேமிலிக்கு மெடிக்ளைம் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ இந்த ஒரு முதலாளி வந்து நல்லா இருக்கணும்னு அந்த ஒவ்வொருத்தரும் அங்கே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவங்க குடும்பத்தில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா அந்த 2 பிரதர்ஸுமே நல்லா படிக்க முடியல. வறுமையின் காரணமாக அவங்களால பள்ளிக்கூடத்தில் போய் நல்லா படிக்க முடியல. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைர வியாபாரத்தில் வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியாக அவங்க கற்றுக்கிட்டு எப்படி பட்டை தீட்டுறது, எப்படி வைரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த லென்ஸில் வந்து நல்ல வைரமா கெட்ட வைரமா, அதில் வந்து ஏதாவது இருக்கா, ஏன்னா கருப்பு இருக்குது என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நிறைய கற்றுக்குறாங்க. அவங்க 2 பிரதர்ஸ்க்குமே ஆளுக்கு 4 பிள்ளைங்க, மொத்தம் 8 சன்ஸ் அந்த வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரிவு பேதம் எதுவுமே கிடையாது. அதுவே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாரும் முகேஷ் அம்பானி வீட்டை வந்து பாராட்டுறாங்க. இந்த வீட்டை பாருங்கள், ஃபோட்டோ போடுறேன், அப்படி இருக்குது வீடு. அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை, ஒரு பேலஸ்னே சொல்லணும். அந்த பேலஸை சுற்றி எம்ப்ளாயிஸுக்கு எல்லாருக்கும் குட்டியாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே நம்மளே அங்கே போயிடலாம் போல இருக்குப்பா வேலை பார்க்குறதுக்கு, அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்துதுன்னா பார்த்துக்கங்களேன். அவங்க வந்து 2 பேருமே அவங்க 2 பேருடைய மூத்த பையனை வந்து கூட்டிக்கிட்டு லண்டனுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அங்கே ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த பசங்க எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க, ஸோ ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசிடுவாங்க அப்படிங்கிறதுனால கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது பில்லை பார்த்தா, பில்லில் ஒரு அப்பளம், இவங்க வந்து ஆளுக்கு 3 அப்பளம் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா இவங்களே 4 பேர் இல்லைங்களா, 4 பேருக்கு இவங்க பாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பாப்படு, ஒரு பாப்படு வந்து அங்கே 1.5 பவுண்டோ 2 பவுண்டோ போட்டிருக்காங்க யூகேல. அப்போது 12 பாப்படுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 2 பவுண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட 24 பவுண்டு. 24 பவுண்டு இன்ட்டு 100 ரூபா, இப்போ 125 ரூபா, அப்போ 100 ரூபா அப்படின்லாம் கணக்கு போட்டு
அடேங்கப்பா! அப்போ நம்ம 2500 நம்ம வந்து பாப்படு சாப்பிட்ருக்கோம். ஏன்பா ஏன் இப்படி பாப்படு ஆர்டர் பண்ணீங்க? என் பில்லை பார்க்காமயே ஆர்டர் பண்ணீங்கன்னு பசங்களை கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது பாப்படுக்கு பில்லு போடுவாங்கன்னு. நம்ம இந்தியாவில் சாப்பிடும்போது நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் ஹோட்டலில் தட்டோட வந்து அப்பளம் வந்துடும் இல்லையா? அப்பளத்துக்கு ஒரு தனி காசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு இந்த 2 பிரதர்ஸும் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம பசங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல, அதனால் நம்ம ஒரு யுக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க வந்து இந்தியா திரும்பினதுக்கப்புறம் காலேஜில் இந்த பசங்க வந்து பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது எல்லாம் ஃபாரின்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. பசங்க ஃபாரின்லேருந்து படித்து முடித்து அவங்க இந்தியா வந்த உடனே அவங்களுக்கு ஒரு முதல் கண்டிஷன் என்னென்னா 30 நாள் 30 நாளைக்கு ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில் இவங்க ஃப்ளைட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 30 நாளில் அந்த பையன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கணும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அன்லெஸ் உன்னை போலீஸ் பிடிச்சிடுச்சு, ஒரு டெரரிஸ்ட் கையில் மாட்டிக்கிட்ட, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஸ்மக்லிங் கேங்கில் மாட்டிட்ட அப்படின்னா தான் வீட்டு நம்பர். இல்லைன்னா அப்போ கூட வீட்டில் இருக்கிற மாமாவுக்கு ஃபோன் பண்ணணும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பா அம்மா வந்து அந்த மனசு இளங்கிடும். அதனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பண்ணக்கூடாது, மாமாவுக்கு தான் பண்ணணும். இப்படி ஒரு கண்டிஷன். 2வது, இந்த 4 வாரத்தில் இவங்க யாருடைய புள்ள என்ன குடும்பம்னு யாருக்குமே சொல்லக்கூடாது. ஸோ இவங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ஐடென்டிட்டி தான் கையில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆதார் வந்து போட்டோம்னா தப்பாக காமிக்கும். அந்த ஆதாரம் இந்த ஆதாரம் செட்டே ஆகாது. அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஆதாரம் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. அது போக இவங்க திரும்பி வரும்போது இந்த 4 வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேறு வேறு வேலை பார்க்கணும். 4 வாரம் வேலை பார்த்துட்டு 4வது வாரம் முடிஞ்சு இவங்க திரும்பி ஊருக்கு வரும்பொழுது கையில் மினிமம் ஒரு 5000 ரூபாயாவது சம்பாரிச்சிருக்கணும். அவங்க சாப்பாடு அவங்க செலவெல்லாம் போக ஒரு 5000 ரூபா சம்பாரிச்சிருக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு பை, ஒரு டவலு, இதோடு வந்து அனுப்புவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கடைசி பையனுடைய 8வது பையனுடைய கதையை சொல்ல போகிறேன். ஓகேங்களா? 8வது பிள்ளைங்கிறது அவங்க வீட்லேயே செல்ல பிள்ளை. ஆல்ரெடி 7 பேர் இதை பண்ணிட்டாங்க. ஸோ 7 பிரதர்ஸும் ஒவ்வொருத்தராக இதை முடிக்கிறாங்க. இது அவங்க வீட்டில் கடைசி பையன். அவருடைய பாட்காஸ்ட் தான் நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த 8வது பையனை வந்து இவங்க கெட்டாங் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஷிம்லா கிட்ட ஒரு ஊருக்கு இவங்க ஊரில் இருந்து அனுப்புகிறாங்க. இந்த பையனுக்கு வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா அப்படி அழகாக இருக்குது. இவனுக்கு வந்து எப்போவுமே பாத்ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இந்த பையனுக்கு. அப்பேற்பட்ட ஒரு செல்லத்தில் வளர்ந்த ஒரு பையன். ஓகேங்களா? ஸோ இந்த ஊரில் வந்து அவன் இறங்க போகிறான். இறங்கும்போது அவனுக்கு யாரையுமே தெரியாது. என் ஃப்ளைட்டில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். பாத்ரூம்கிட்ட நிற்கும்போது ஒரு அம்மா பாத்ரூம் போக வருது. பாத்ரூம் போக வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பையன் கிளம்பும்போது அவங்க தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயம், என்னடா என்னை 4 வாரம் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என் கையில் காசும் கொடுக்காம அனுப்புகிறாங்களே, கையில் ஃபோனும் கொடுக்காம அனுப்புகிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி மீளுவேன்னு அவனுக்கு ஒரே கலக்கம், கன்ஃபியூஷன், கண்ணில் கொஞ்சம் தண்ணி வராமல் இருக்குது. ஆனால் பிரதர்ஸ் எல்லாம் ஊக்கம் கொடுக்குறாங்க, டே நாங்கள்லாம் போய் பண்ணிட்டு வந்தோம் இல்லைடா, போடா ஒன்றும் பயப்படாதடா, எல்லாம் நாங்கள் இருக்கோம் போ, எல்லாம் தானாகவே நடக்கும் போ, நாங்கள் 7 பேர் பண்ணிட்டோம், நீ மட்டும் எப்படி தப்பிக்கிறது போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க பிரதர்ஸ் எல்லாம். அப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு, கடைசி பையன் இல்லையா, அவருக்கு மனசு கேட்கல, தன் கழுத்தில் இருக்கிற துளசி மாலையை எடுத்து அந்த பையன் கழுத்தில் போடுறாரு. இது உனக்கு ஒரு கவச்சமாக இருக்கும் போனோம். அப்போ அந்த பையனுக்கு இது ஒரு துளசி மாலை, இதோடைய அருமை அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப யங்ஸ்டர், 20 வயசு கூட இல்லை. அவனுக்கு என்ன தெரிய போகுது, 20-21 வயசு தான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த ஃப்ளைட்டில் அப்படியே அவன் வந்து ஏறி நின்றுட்டு பாத்ரூம் கிட்டே போகிறான். பாத்ரூம் போய்ட்டு நான் எப்படி இறங்கி என்ன கேட்பேன், எங்கே போவேன், என்ன வேலையை கேட்கணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை, சிக்கிமோட ஒரு டைப் பொம்பளை வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வரா. இவர் போயிட்டு தான் அவருக்கு போனோம். ஆனால் அவர் வந்து வழி விட்டுறாரு, பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே வெளில வந்த உடனே இவர் அந்த பொம்பளைக்கிட்ட தேங்க்யூ சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. அப்போ இவர் கேட்குறாரு, மேம் நீங்கள் வந்து இந்த கெட்டாங் அப்படிங்கிற ஊருக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நாங்கள் தான் போகிறேன் மேம். அங்கேருந்து நான் இந்த ஊருக்கு போனேன், ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறாரு. இந்த ஊருக்கு போகிறதுக்கு எப்படி மேம் போடணும், பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கும், இது எப்படி இருக்கணும்னு, ஏன் உனக்கு அந்த ஊருக்கு நீ போனது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேம் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அப்போ எதுக்காக அங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஊரே தெரியாமல் எதுக்கு அந்த ஊருக்கு போகிறேன். இல்லை மேம் ஏதாவது வேலை தேடி வந்தேன். வேலை தேடி வரோம், பிளெயினில் போய் அந்த கிராமத்துக்கு போகணுங்கிறியே அப்படிங்கிறேன். இல்லை மேம் என்ன அந்த கிராமத்தில் தான் வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீல் விடுறான் ஜோசியர் சொன்னாங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படியா ஓகே, நீ இறங்கும்போது ஃப்ளைட்லேருந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்துட்டு அங்கே வந்துடு, எப்படி இருந்தாலும் சூட்கேஸ் எடுக்கிற இடத்துல தான் நிற்பேன், அங்கே வந்துடு,
நான் உன்னை வழியில் அந்த ஊரில் வந்து நான் போகிற டாக்ஸியில் உனக்கு இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நல்ல வேலைப்பா. ஏன்னா இவன் கையில் டாக்ஸி காசு இல்லை, எங்கே நடந்து போகணுமோன்னு இவனுக்கு ஒரே பயம். இவனுக்கு நடந்து எவ்வளோ தூரம் போகிறது, 35-40 கிலோமீட்டர் இருந்தால் எப்படி நடந்து போகிறதுன்னு இவனுக்கு ஒரே ஒரு வரிடாக இருக்கா அந்த பையன். அதே மாதிரி பிளெயின் வந்து லேண்ட் ஆன உடனே பிளெயினில் வந்து என்ன பண்ணுறான்னா, வீட்டிலேருந்து ஒரு 500 ரூபாய் இவங்க பிரதர் மட்டும் அவனுடைய பையில் போடுறாங்க. அந்த 500 ரூபாய்க்கு பிளெயின்லேயே வாங்கி தின்னுடுறான். அவனுக்கு பசி எடுக்குது. பிளெயினில் வந்து எப்போவுமே இண்டிகோ ஃப்ளைட்லலாம் சாப்பாடு வாங்கினா எல்லாமே 350 ரூபா 500 அப்படி தான் இருக்கும். அதை வேறு வாங்கி வேறு தின்னுடுறான். இறங்கினோன்னு சரியான பசி, இவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. மெதுவாக இந்த அம்மாட்ட வரான். இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்துடுச்சு, அதனால் நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போகலை, ஒன்று பண்ணு அப்படின்னு பர்ஸை திறந்து 2000 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாயை நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கிட்டு நீ இதான் என் ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பரை நீ வச்சுக்கோ, உனக்கு எதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த பையன் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம் எனக்கு பணம்லாம் வேணாம், உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு எதுக்குங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, உன் கழுத்தில் துளசி மாலை இருக்குது, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், துளசி மாலை போட்டிருந்தாலே அவங்க நல்லவங்கிறத நான் உணர்றேன், ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து வேறு யாரோ ஒருத்தர் அர்ஜென்ட்டாக வந்திருக்காங்க, உடம்பு சொல்லி யாரையும் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வேகமாக போயிடுறாங்க. இவன் வந்து பிளேன்லேருந்து இறங்கி பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப் இல்லாதனால ரொம்ப தூரம் நடந்து அந்த கேங்டாக் அப்படிங்கிற ஒரு சிக்கிம் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஊருக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளேயே மணி ராத்திரி 10:30 ஆகிடுது. அப்போ அவன் சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து டாமினோஸோட ஒரு கடை இருக்குது. அதில் போய் அவன் வந்து வேலை கேட்குறான். எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கேருந்து வர நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அந்த குஜராத் சைட்லேருந்து பிழைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி ஐடி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐடி இருக்குதுன்னு சொன்னோன்னா ஐடியை வாங்கிட்டு அவங்க உள்ளே போட்டு பார்க்குறாங்க. ஐடி வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து பேரை மாற்றிருந்தாங்க. ஆக்சுவலாக சட்டப்பிரகாரம் அப்படி மாற்றி ஐடி கொடுக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த ஐடியை போட்டால் அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சிடும் இல்லையா. அப்புறம் அவங்க அமிச்ச அந்த பர்பஸ் வந்து நிற்காதனால சும்மா ஒரு டம்மி கார்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பெரிய வினையாக மாட்டுது. அதை பார்த்து அவங்களுக்கு டவுட் வருது. திரும்ப இவன்கிட்ட கேட்குறாங்க. இவன் முன்னுக்கு பிறனா வந்து சொல்கிறான், சரி வேலை இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கிளம்புறேங்கிறான். உடனே அந்த மேனேஜருக்கு டவுட் வருது. ஒரு பையனை பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு அவர் வெளியில் போயிட்டு வெளிலேருந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஷட்டர் க்ளோஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்க அந்த 4 பேர் சொல்கிறாங்க, இந்த ஊரில் நிறைய டெரரிஸ்ட் சுற்றுறாங்க, எனக்கு உன்னை பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஐயோ நான் டெரரிஸ்ட்லாம் இல்லை, இதை பாருங்கள் துளசி மாலைலாம் போட்டிருக்கேன், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், கேட்குறதே இல்லை. அந்த வெளியில் போன மேனேஜர் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு டேயே அந்த பையனுக்கு வந்து போலீஸோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனோடனே இந்த பையன் எவ்வளவோ கெஞ்சிறான், எனக்கு ஒரே ஒரு ஃபோனை பண்ண விடுங்க, ஒரே ஒரு ஃபோனை பண்ணுவேன். ராஸ்கல் டெரரிஸ்ட் கும்பலோட சேர்ந்துட்டு இங்கே வந்து ஃபோன் வேறு கேட்குறியாருன்னு நல்லா விழுது அவனுக்கு அடி. அவனை வந்து குடும்பத்தில் யாருமே அடித்ததே இல்லை. கடைசியில் இவன் ரொம்ப கெஞ்சி ஒரே ஒரு ஃபோனு எல்லா உண்மையும் சொல்கிறான். தான் என்னாருன்னு சொல்கிறான். ஆமாம் சொல்லுவியே, விட்டா மோடியோடைய பிரதர்னு கூட சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லி இவனை நல்ல இவனுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா இவனை அந்த ஒரு ஃபோன் பண்ண விடுறாங்க. அந்த ஃபோன் பண்ணால் இவன் பாரிஸில் இருக்க பிரதருக்கு பண்ணுறான். ஏன்னா இவங்க வீட்டிலலாம் தூங்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு அந்த பிரதரும் ஃபோன் எடுக்கலாம். அப்புறம் எப்படியோ இன்னொரு பிரதர் எடுக்கிறான். அவனுக்கு இந்த ஊரில் யாரையோ ஒரு பெரிய ஆளை தெரியும், அதனால தான் இவங்க இந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவன் உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஆள் இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ஃபோன் பண்ணி விட்டுற சொல்கிறாரு. விட்டுற சொன்னோடனே சரி விட்டுருங்க, இவன் ஏதோ அவருக்கு தெரிஞ்சவனா அதில் விட்டுற சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இவன் பாவம், இவன் உதடெல்லாம் வந்து கட்டாயிருக்கு. மெதுவாக ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு அந்த பேக் எடுக்கும்போது பார்த்தா பேக்குக்குள்ளே அந்த அம்மா கொடுத்த 2000 ரூபா வச்சுருந்தான் இல்லையா, அந்த 2000 ரூபாய் இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், ஐயா பேக்கில் 2000 ரூபா இருந்தது ஐயான்னு சொன்னோடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு திட்டுறான். ஏன் சிக்கிம் போலீஸ் வந்து ஃப்ராடுன்னு பேர் வாங்கி கொடுக்குற நீ, உள்ளே 2000 ரூபா வச்சுருந்தான் நான் பாரு அப்படின்னோடனே அவன் உள்ளே கையை விட்டவன் இவன் இவ்வளோ நேரம் தேடினான், 2000 ரூபா கிடைக்கல. ஆனால் கையை விட்டு இவன் 2000 வெளில எடுக்கிறான். எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பையன் யாருங்கிறது அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியாது, இந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தானே தெரியும். பட்டார்னு விட்டாரு ஒரு அந்த பையனை பலார்னு அரைஞ்சவனும் காது ஜுவ்வுன்னு ஆகிடுச்சான். அடிச்சு, என்னடா எங்களெல்லாம் வந்து ஃப்ராடுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் தடுத்து நிறுத்துறாரு. விட அவன் மேலே கை வைக்காத, அப்புறம் வேறு மாதிரி போயிடும், அனுப்ப அவனை அப்படின்னு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பையை எடுத்துகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படியே வெளில நடந்து வரான். இவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இது, என்னை இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்களே இவங்கன்னு சொல்லி எப்படி வரும்போது அன்றைக்கி நைட் அவன் வந்து பிளாட்ஃபார்மில் தான் தூங்குறான். அன்றைக்கி நைட்டு வந்து எந்த இடத்துலையுமே அவனுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ பிளாட்ஃபார்மில் கையில் ஒரு சின்ன ஷால் இருக்குது, அதை மட்டும் போத்திக்கிட்டு ஒரு தலைக்கு தன்னுடைய பையை வச்சுட்டு தூங்குறான். அடுத்த நாள் காத்தால் சரியான குளிர் வேறு அந்த ஊர்.
ஸோ அடுத்த நாள் காத்தால அவன் வந்து கிட்டத்தட்ட 40 கடை அவன் வந்து தேடி 2 கடையில் அவனுக்கு வந்து வேலை கிடைக்கிது. ஒன்று வந்து நகைக்கடை, இன்னொன்று வந்து பஞ்சாபி ரெஸ்டாரண்ட். இவன் என்ன பண்ணுறான்னா முதல்ல ரெஸ்டாரண்ட் வேலையை எடுத்துகிட்டு இந்த நகைக்கடைக்காரன்ட்ட சொல்கிறான், ஐயா நான் அடுத்த வாரம் வந்து சேர்றேன் ஐயா, ப்ளீஸ் எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்கய்யா அப்படின்னோடனே நகைக்கடை ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா இவனுக்கு 4 வாரம் வேலையை செக்யூர் பண்ணணும். பரவாயில்ல 2 வாரம் செக்யூர் பண்ணிட்டேன். வாரம் எனக்கு சாப்பாடோட தங்க இடத்தோட ஹோட்டல் கொடுக்குறான். அடுத்த வாரம் அதே மாதிரி தங்க இடத்தோட சாப்பாடோட இந்த நகைக்கடை கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் 2 இடம் எதுன்னு நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு போய் சேர்றோம். ஆக்சுவலாக இவங்க ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனு. அது வந்து ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டு. அங்கே எல்லோரும் தின்னு போட்ட இந்த சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு அந்த பிளேட்டெல்லாம் இவன் கழுவ வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு சம்பளம் பர் டே 300 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவன் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு அதெல்லாம் கழுவுறான், எல்லாம் செய்கிறான். பாத்ரூம் போகணுன்ட்டு பாத்ரூம் கதவை திறக்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ எனக்கு வாந்தி வரா மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பாத்ரூம் அவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு வந்து அதை கண்ணில் பார்க்கவும் முடியல, எனக்கு அதுக்குள்ளே கால் வைக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ நான் வந்து நொந்து நூலாக போயிட்டேன் அந்த ஒரு நாள்லே. அப்படின்னா இப்படிலாம் கூட ஜனங்க வாழ்வாங்களா, வாழ முடியுமான்னு எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டேயோடைய என்னுடைய ஷாக் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது நைட் வந்து படுக்கும்போது ஒரு ரூமில் 10 பேர், இத்தனோடு 10க்கு 10 ரூமில் 10 பேர் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனும் அதே மாதிரி அவங்களோட தான் படுத்துக்கணும். ஒரு நாத்தம் பிடிச்ச தலகாணி, ஒரு அழுக்கான ஒரு பெட்ஷீட் கிடைக்கிது. அதை போத்திக்கவும் பிடிக்கல, போத்திக்காமல் இருக்கவும் முடியல, ஏன்னா கொசு பிடுங்குது. சரின்னு சொல்லிட்டு அதில் படுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல குணம், படுத்த உடனே என்ன மாதிரி நான் எங்கே படுத்தாலும் உடனே தூக்கம் வந்துடும் எனக்கு. அவனும் தூங்கிடுறான். தூங்கிட்டு அடுத்த நாள் காத்தால இந்த பசங்கிட்ட கேட்குறான், எப்படிடா நீங்களே அந்த பாத்ரூமில் குளிக்க முடியுதுன்னா, அதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு, என்ன பண்ண முடியும், நம்ம என்ன 5 ஸ்டார் பசங்களா, 5 ஸ்டார் ஹோட்டல்லையே போய் குளிக்க முடியும் அப்படின்ன உடனே அவனுக்கு டக்குன்னு தோணுது, ஆமாம் இங்கே எங்கேயோ ஒரு மால் பார்த்தேனே பக்கத்தில், நம்ம வரும்போது ஒரு மால் ஒன்று பார்த்தேனேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக என்ன பண்ணுறான், பேஸ்ட் ப்ரஷ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாலை நோக்கி வேகமாக போகிறான். அந்த மாலில் இருக்க ஒரு பாத்ரூமில் கடகடன்னு பல்ல தேய்ச்சிட்டு டாய்லெட் போட்டு குளிச்சுட்டு வந்துடுறான். பரவாயில்ல பாருங்கள், கொஞ்சம் படிப்பு இருந்ததுனால அவனுக்கு அது தோணியிருக்கு. வந்துட்டு மறுபடியும் எல்லாம் வேலை பார்க்குறான். இந்த வேலை பார்க்கும்போது அது வந்து பாரோடு சேர்ந்தது. நிறைய பேர் பாரில் வந்து தண்ணி அடிப்பாங்க நைட்டில். அப்படி தண்ணி அடிக்கும்போது ஒருத்தர் 2 பேருக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான். அப்புறம் அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் அவன்கிட்ட கொட்டுறாங்க. அப்படி கொட்டும்போது உட்காரு, நீ உட்காரு, நீ சாப்பிடு, உன் பில்லை நாங்கள் கட்டுறோம், உட்காரு சாப்பிடுங்கிறாங்க. இவன் வேண்டாம் வேண்டாங்கிறான். ஆனால் பிடிவாதமாக அவனுக்கு சாப்பாடு வாங்கி தராங்க. இதை பார்த்தோன்னே மேனேஜருக்கு கோவம் வருது. நீ உட்காரக்கூடாது, ஒன்று யார் உட்கார சொன்னா அப்படின்னு கேட்குறேன். யோ நான் தான் ஏன் உட்கார சொன்னேன், நான் பில்லு கொடுக்குறேன், அவனுக்கும் சேர்த்து கொடுக்குறேன், நீ என்ன அவனை மிரட்டுறது, ஏன்னா ஏற்கனவே தண்ணி அடித்தவங்க கொஞ்சம் சூடாக இருப்பாங்க. ஸோ அவனை சொன்னோன்னே மேனேஜர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிடுறான். இவனுக்கு நல்லபடியாக அங்கே சாப்பாடு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்கு சாப்பாடு கிடச்சிடுது. எப்படியோ அந்த ஹோட்டலில் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவனால் முடியவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இவனை பழி வாங்குகிற வேலையிலேயே வந்து அவன் இருக்கான் அந்த மேனேஜர். அந்த மேனேஜருக்கு இவனை பிடிக்கவே இல்லை. பார்த்தா நல்ல அழகாக சிகப்பாக இருக்கிறான், முழுக்குன்னு இருக்கான், உடம்பு வந்து வளையவே மாட்டேங்குது. ஆனால் அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் பண்ணுறான். இருந்தாலும் பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையா, ஒரு ரெகுலராக வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அவன் பெருக்கிறதுக்கும் இவன் பெருக்கிறதுக்கும், இல்லை அவன் துடைக்கிறதுக்கும் இவன் துடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அண்ட் சில விஷயங்கள் வந்து கலீஜாக இருக்கும்போது அவன் முகம் போகிற போக்கெல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணதுனால இவனை ரொம்ப அவன் அம்பெழுக்கிறான். எப்படியோ அங்கே ஒரு வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் இவன் அங்கே இவனுக்கு ஏதோ இந்த 300 மேனிக்கு சேர்ந்த பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வந்து இவன் இங்கே வந்து சேர்றான், நகைக்கடைக்கு வந்து சேர்றான். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். அவன் அங்கே ஒரு வாரம் முடிக்கிறான் இல்லையா ஹோட்டல்லேருந்து. அடுத்த வாரம் அவன் எங்கே போகிறான், நேராக நகைக்கடைக்கு போகிறான். சரி நகைக்கடைக்கு வேலைக்கு போகிறோம். ஆனால் எதுக்கு எனக்கு வேலை கொடுக்குறாங்க, என் ஐடி கரெக்ட் கிடையாது, நகைக்கடைன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும், ஐடி செக் பண்ணணும், எல்லாம் இருக்குது, எங்கேருந்து வர ஏது வர உன் அட்ரஸ் என்ன எல்லாம் கேட்கணும், எதுவுமே இல்லாமல் என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறான். சரி எப்படி இருந்தாலும் டீசெண்டான வேலை, கார்ப்பரேட் வேலை, நகைக்கடைன்னா என்ன இருக்கும், க்ளீனாக நம்ம வந்து நகைக்கு பின்னாடி நிற்கணும், வரவங்களுக்கு நகை எடுத்து காமிக்கணும், அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு போகிறான். எனக்கு வந்து நகைக்கடையை வேலை கொடுப்பான்னு நினச்சா என்னை கூப்பிட்டு போனது ஆக்சுவலாக அதுக்காக இல்லை. அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தான் ராகுல்னு சொல்லி, அது கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு. அந்த சைல்டை பார்த்துக்கிறது தான் என்னுடைய பெரிய வேலையாக இருந்தது. அந்த குழந்தைய நான் பார்த்துக்கணும், அந்த குழந்தைய வந்து கூட நான் இருக்கணும். அந்த குழந்தைய வந்து கடைக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க, அது கடையுடைய பக்கத்து ரூமில் இருக்கும். ஸோ அந்த குழந்தை கூடயே நான் இருக்கணும். அவனுக்கு வந்து ஒரு 15-16 வயசு குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கு வந்து எதுவுமே சரியாக ஃபுல்லாக பேச வராது. ஸோ அது வந்து என்ன சாப்பாடு அவங்க கொடுத்தாலும் அதுக்கு தானே எடுத்து சாப்பிட முடியாது, நான் தான் ஊட்டி விடணும். பட் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு
நீ தூன்னு சொல்லும், நான் எடுத்து அதை சாப்பிடணும். அது மோமோஸாக இருக்கட்டும், பிஸாவாக இருக்கட்டும், நான் சாப்பிட்டா தான் சந்தோஷமாக தலையாட்டிட்டு அதுவும் எடுத்து சாப்பிடும். ஆனால் அந்த குழந்தை மேலே ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு அன்பு வந்துடுச்சு. அந்த குழந்தை மேலே வந்து எனக்கு ஒரு 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 என்னையும் அறியாமல் ஒரு பந்தம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை ஏதோ ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து அதோட இன்னசென்ஸு, அந்த குழந்தைக்கு என்னை பிடிச்சது, அது என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தது. எதுவுமே என்னை விட்டுட்டு சாப்பிடாது. அதுக்கு பிளேட்டில் எது கொடுத்தாலும் எனக்கு எடுத்து ஊட்டி விடும். ஸோ அந்த குழந்தையோட எனக்கு ஒரு பாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் நகைக்கடையில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நகை வந்து வருது, பார்சல் வருது. ஓப்பன் பண்ணால் அது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது இங்கே வருது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஆள் வந்து இவனுடைய அப்பா கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக அந்த 7வது நாளும் வருது. சார் எனக்கு நான் வேறு ஒரு வேலை கிடச்சிருக்கு சார்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனால் அந்த ராகுலை விட்டு போகிறது மட்டும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ராகுல்கிட்டே சொல்லிட்டு ராகுல் வந்து போகாதங்கிறான். இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராகுலை விட்டுட்டு அவன் அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறான். ஸோ 2வது வாரம் முடிஞ்சது. 3வது வாரம் நான் யோசித்தேன், நான் ஏன் வேலை பார்க்கணும், நான் ஏன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ என் கையில் வந்து 2 வாரத்துடைய நான் சம்பாரித்த காசு என் கையில் இருந்தது. ஸோ நான் ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ இந்த ஊரில் என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லபடியாக போகும்னு நான் பார்த்தபோது, டீ வந்து சூடாக இருந்தால் எல்லா டூரிஸ்ட்டும் வாங்கி குடிக்கிறாங்க. சரி, நமக்கு என்ன தேவை, டீ கடைக்காரன்ட்டு நம்ம ஒரு 6 டம்ளர் வாங்கினா போதும். அந்த தூக்குற கேஸு டீ கடைக்காரன் எவன் ஆல்ரெடி டீ போட்டுட்ருக்கானோ போய் பேசுகிறான், ஐயா நான் தினம் உங்கள்கிட்ட வந்து டீ வாங்கிக்கிறேன், எனக்கு இவ்வளோ டீ போட்டு நீ கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு நான் போடுற டீ எனக்கு விற்கவே எனக்கு டைம் இல்லைன்னு அவன் ரொம்ப கெஞ்சி தாஜா பண்ணி எப்படியோ சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு டீ போட்டு கொடுக்குறான். இவன் வந்து விற்கிற இடத்துக்கும் அந்த டீ கடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மீட்டர் தூரம். ஏன்னா ஒரு ஒரு டூரிஸ்ட் வரக்கூடிய இடத்துல போய் இவர் விற்கணும். ஆனால் டீ கடை கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து டீ கடைலாம் நாட் அலவுடு, டூரிஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாம் குப்பை போட்டுருவாங்க, எச்சது பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்கே 6 டீ விற்றுச்சுன்னா இவர் அந்த ஃப்ளாஸ்கில் ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கிறாரு. அதுலேயும் தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஃப்ளாஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டீ விற்பார். அது 10 டீயோ 12 டீயோ 6 டீயா தெரியல. அது விற்ற உடனே திருப்பி ஒரு ஓடி போய் அந்த ஃப்ளாஸ்கில் திருப்பி வாங்கிட்டு வரணும். இப்படியே பண்ணி ஃபஸ்ட்டு டேயே 2000 ரூபா வந்து சம்பாரிச்சிடுறான் இந்த பையன். இப்படி ஒரு வாரம் சம்பாதிக்கிறான். அந்த அந்த இதில் வந்து என்னென்னா, ஏற்கனவே டீ விற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கேங்குக்கும் இவனுக்கும் வர பிரச்சனைலாம் வருது. இங்கே டீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு லேடி டீ விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதனால் வந்து கம்மியாக வந்து வியாபாரம் ஆகுதுன்னா இவனுக்கு அது ஒத்துக்கலை. ஏன் நம்ம போட்டியாக வரோம். ஏத்தாப்பில் இன்னொரு லேடி டீ விற்றுட்ருக்காங்க, அவங்கள சந்திக்கிறான். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறான், சாரி தீதி, நான் வந்து உங்களுக்கு ஏத்தாப்பில் டீ விற்றுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எதுக்காக டீ விற்கிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு புருஷன் கிடையாது, என் 3 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து டீ விற்கிறேன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ, என்னால் இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து காசு இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லிவிட்டு தன் பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்து அந்த பொம்பளை கொடுக்குறான். ஆனால் அந்த பொம்பளை சொல்கிறாங்க, இல்லை நான் சம்பாதிச்ச காசை தான் நான் வந்து உணவாக சாப்பிடணும், உனக்கு வேணுமா நீ டீ வாங்கி குடிச்சிட்டு எனக்கு காசு கொடு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து நீ இந்த மாதிரி எனக்கு தர்மத்தை கொடுக்குற காசை வாங்க முடியாதுன்னு. எவ்வளோ ஒரு நல்ல குணம் பாருங்கள். ஆக்சுவலாக நான் கூட பல இடங்களில் நான் யோசிப்பேன், ஒருத்தருக்கு நம்ம காம்படிஷனாக போகக்கூடாது. அவங்க ஆல்ரெடி அங்கே கடை போட்டு அவங்க நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒன்று செய்யணும், வேறு ஒரு தொழில் பண்ணணும். ஒருத்தர் ஆல்ரெடி டெய்லி சோப்பில் பாப்புலர் இருக்காங்கன்னா நம்ம ஏன் ஆச்சாரியரை பற்றி பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து ஒரு சாமிக்கு அதை பண்ணக்கூடாது. இப்படி தான் எனக்கு தோணுமே தவிர எனக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போடணும்னு எனக்கு எப்போவுமே தோணாது. அதே மாதிரி இந்த பையனுக்கும் தோணி இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அவன் சரின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்க டீயை வாங்கி அவன் குடிச்சிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வராரு. அடுத்த நாள் காத்தால அந்த டீ விற்கிறவங்கள பார்த்து சொல்கிறான், அக்கா இனிமேல் நான் வந்து இங்கே டீ விற்க மாட்டேன், என்னால் உங்களுக்கு வந்து உங்கள் வியாபாரத்தில் எந்த கெடுதலும் வராது, எந்த நஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் விற்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த குளூரில் யார் ஐஸ்கிரீம் வாங்குவாங்கன்னு எல்லாரும் யோசிக்கும் போது நிஜமாகவே ஜனங்க அங்கே வர டூரிஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு கடையில் வாங்கி இன்னொரு அப்படியே கூட ஒரு 5 ரூபா 3 ரூபா வச்சு விற்கிறாரு. அவர் வந்து சொந்தமாக எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணல. அப்படி பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே 5000 ரூபாய்க்கு மேலே நான் ஐஸ்கிரீம் விற்றுறாரு. இப்படி ஒரு வாரம் ஆகுது. கடைசி வாரம் முடியும் போது இவர் கையில் 18,000 ரூபா கேஷ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த பையன் புத்திசாலியாக வந்து சம்பாதிக்கிறான். நடுவில் எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை. கடைசி நாள் வந்து வேலை முடியுதுன்னும் போது அவங்க வரப்போகிறாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இவன் நினச்சிட்டு இருக்கும்போதே ஊர்லேருந்து அவன் பிரதரு எல்லாம் ஒரு இடத்துல விற்றுட்டு இருக்கும்போது வராங்க. பிரதரை பார்த்தோன்னே அப்படியே ஐஸ்கிரீமை கீழே போட்டுட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி ஓன்னு வந்து அவர் கண்ணில் இந்த கண்ணீர் வருது, அவர் அழுகிறாரு, அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஒவ்வொரு கடைக்காக
அந்த 4 கடை வேலை பார்த்தார் இல்லையா, முதல்ல ஒரு ஷேர் ஏதோ சம் ரெஸ்டாரண்ட், பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் நகை கடை, அப்புறம் டீ கடை, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் ஃப்ளைட்டில் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்களே அவங்க, இப்படி எல்லாருக்கிட்டேயும் போய் தேங்க்யூ சொல்லி அந்த அம்மா வந்து அந்த ஊரில் இருக்க சிஎம் வந்து, ஏன்னா இவங்க அப்பா வந்து சிஎம்க்கு ரொம்ப நல்லா தெரியுமா, அதனால் அந்த சிஎம் வந்து அந்த லேடிக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஊரை விட்டு ஊர் வர ஒரு பையனுக்கு யாருமே தெரியாத ஒரு ஊரில் அந்த அம்மா 2000 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். இன்றைக்கி தெரிஞ்சவங்களே வந்து நம்ம ஒரு உதவின்னு கேட்டால் கொடுக்கறதில்ல. ரொம்ப மனசு நமக்கு ஐயோ ஏதாவது ஒன்று கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம அவமானத்தில் ரொம்ப யோசிப்போம், யாரும் கேட்கவும் மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னு அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இப்படியா வந்து ஊருக்கு சேர்றான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, கடைசியில் அந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு எல்லாமே எனக்கு ஓகே, ஆனால் ராகுல் மட்டும்தான் எனக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் ராகுலோட இப்போவும் டச்சில் இருக்கேன். நான் ராகுலுக்கு வந்து டெய்லி ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்ககிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்கிறது என் மனசை ரொம்ப வந்து டச் பண்ணுச்சு. ஸோ எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு படிப்பினை. ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய அப்பாவாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். அதாவது அவங்க முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் கார்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து காருடைய அந்த மேனுஃபேக்சர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 400 கார் வாங்குறாங்க ஃபஸ்ட்டு டைம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. யாருக்குமே ஸ்டாஃப்க்கு தெரியாதான் 400 பேருக்கு கிடைக்க போகுதுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் இப்போ பண்ண முடியாது, யார் யார் பேருங்கிறது எங்கள் ஆஃபீஸில் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் 400 காருக்கான காசை நான் கட்டிடுறேன், 400 கார் வந்து என்னுடைய லொக்கேஷனுக்கு வந்துடணும், நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் யார் யார் பேருங்கிறது எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னு அதை ஒத்துக்கிட்டு. ஏன்னா கம்பெனியும் ஒத்துக்கும், 400 கார் மொத்தமாக ஒரே ஆள் வாங்குறாருன்னா சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள். 400 கார் வந்து இறங்குது. அந்த ஃபங்க்ஷனில் வரும்போது தான் அது எல்லாம் மூடி இருக்கு, என்ன மூடி வச்சுருக்காங்கன்னு கூட எம்ப்ளாயீஸுக்கு தெரியாது. 400 காரை ஒவ்வொருத்தர் பேராக அனௌன்ஸ் பண்ணும்போது சில குழந்தைங்க அவங்க அப்பாட்ட கேட்குது, ஏன்பா நமக்கு காரு கிடையாதா அப்படின்னு. அப்போது அவர் பெரியவர் சொல்கிறாரு, அந்த குழந்தை கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை அடுத்த வருஷம் நான் வாங்கிடுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாரு. இது ஒரு சிறந்த மோட்டிவேஷன் இல்லையா? பிகாஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு கார் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், அடுத்த வருஷம் அந்த மீதி இருக்கிற பீப்புளுக்கு எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் நல்லது பண்ணுறதுனால வருஷம் என் பிஸ்னஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது, என் பிஸ்னஸ் வந்து இறங்கவே இல்லை. அவங்களே வந்து புதுசு புதுசாக சொல்கிறாங்க, சார் இப்படி பண்ணலாம், சார் அப்படி பண்ணலாம். நான் வந்து அன்படு கவாரு, நான் படித்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து என்கிட்ட வந்து ஊக்குவிச்சு, சார் இது புதுசாக வந்திருக்கு சார், இது அப்படி பண்ணலாம் சார், இது இப்படி பண்ணலாம் சார்னு சொல்லும்போது நான் இன்றைக்கி டேட்டில் கிட்டத்தட்ட அவர் சொல்கிற 360 ரிசர்வாய் வந்து அவங்க கட்டியிருக்காங்க, தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 3.7 மில்லியன் ட்ரீஸ் நட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் அதை நம்ம வந்து பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அடேங்கப்பா, இப்படி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் நாட்டுக்கு நல்லது பண்ண ஆரம்பித்தா எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும் நம்ம நாடுன்னு அதை படிக்கும்போதும் பார்க்கும்போதும். ஏன்னா நான் அது முதல்ல ஒன்று தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையுமே பார்த்தேன். நிஜமாகவே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மனி தெரியணும், வேல்யூ ஃபார் பீப்புள் தெரியணும். அந்த பையன் சொல்கிறாரு, அந்த பையன் மட்டும் இல்லை, அந்த 8 பசங்களுமே சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் எம்ப்ளாயீஸை வந்து யாரையுமே வந்து நாங்கள் வந்து வேலைக்காரனை வந்து வேலைக்காரன்னு சொன்னதே கிடையாது. எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து ஒரு சகோதரன், ஒரு ஃப்ரெண்டு தான் பார்க்குறோம். எல்லாருமே ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்கள் கூப்பிட்றதே வந்து ஸ்னேகா அப்படின்னு தான் கூப்பிட்றோம். ஏன்னா எங்களுடைய ஸ்னேகன் அவன், எங்களுடைய ஃப்ரெண்ட் அவன், மித்ர அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஹாவ் மித்ர, பைட்டோ மித்ர அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஸோ யாருக்குமே வந்து அங்கே வீடு துடைக்கிற லேடியிலேருந்து சொல்கிறாங்க, ஸ்டாஃப் வீட்டுக்குள்ளே மட்டும் 40-45 ஸ்டாஃப் இருக்காங்களாம், வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, காரை துடைக்க. நான் காரே 17 காருன்னு சொன்னேனே அவங்களுக்கு. கிட்டத்தட்ட வீடு வந்து அவங்க ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால எல்லா பசங்களுக்கும் வரிசையாக கல்யாணம் ஆகிட்டு வரதுனால பெரிய குடும்பம். ஆனால் அந்த குடும்பமே வந்து அவங்களுடைய எம்ப்ளாயியான இந்த ஒரு 8000-9000 பீப்புளை தன்னுடைய குடும்பமாக பார்த்துக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கதை வந்து உங்கள் எல்லாரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா அவங்க ஆரம்பித்தவங்க நயா பைசா இல்லாமல் தான் ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையில் தான் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க அம்மா போட்ட அந்த விதை. ஸோ நம்ம தாயாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இன்றைக்கி பசங்க வந்து சின்ன பசங்க வாயில் பான் பராக் பார்க்கும்போதும், சின்ன பசங்க வந்து ட்ரக்ஸ் போட்டுட்டு நான் டிவியில் பார்க்கும்போதும் உண்மையிலே சொல்கிறேங்க, என் ஹிருதயத்திலையும் கண்களையும் எனக்கு ரத்த கண்ணீர் தான் வருது. ஐயோ என்னடா இப்படி நடக்குது, அந்த தாய்க்கு தெரிஞ்சால் என்ன பண்ணோம், தேவையில்லாமல் குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த போதையுடைய அந்த ஒரு பவரில் அவங்க செய்கிற தவறுகள், அடிதடி.
ஸோ தயவுசெய்த தாய்மார்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா வளருங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், இந்த உலகமும் ஹாப்பியாக இருக்கும். லவ் யூ ஆல். இன்னொரு எபிசோட சந்திக்கிறேன். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.